அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். சகோதர சகோதரிகளே, உலகில் மிக கஷ்டமான வேலை என்ன தெரியுமா? டாக்டர் ஆவதா, என்ஜினியர் ஆவதா, இல்லை, நல்ல பெற்றோராக இருப்பதுதான். ஒரு குழந்தை இந்த உலகில் வரும்போது அது வெள்ளைத்தாள் போன்றது. அதில் என்ன எழுதுகிறோம் என்பது நம் கையில்தான் இருக்கிறது. இன்று இஸ்லாம் குழந்தை வளர்ப்பு பற்றி என்ன சொல்கிறது என்று பார்ப்போம். உள்ளே வாருங்கள். முதலில் ஒரு விஷயம் மனதில் பதிய வேண்டும். குழந்தை என்பது நம் சொத்து அல்ல, அது அல்லாஹுவின் அமானது. அல்லாஹ் நம்மிடம் கொடுத்த ஒரு பொறுப்பு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒவ்வொரு குழந்தையும் இயற்கையான தூய்மையான குணத்துடன் பிறக்கிறது. அதன் பெற்றோர்தான் அதை முஸ்லிமாகவோ கிறிஸ்தவராகவோ யூதராகவோ மாற்றுகிறார்கள். இந்த ஒரு ஹதீஸ் நம்மை எவ்வளவு பொறுப்பாக்குகிறது என்று யோசியுங்கள். நாளை கியாமத் நாளில் அல்லாஹ் கேட்பான், நான் உனக்கு கொடுத்த குழந்தையை எப்படி வளர்த்தாய்? இந்த கேள்விக்கு நாம் தயாராக இருக்கிறோமா? இஸ்லாமில் குழந்தை வளர்ப்பு பிறந்த நாளிலிருந்தே ஆரம்பிக்கிறது. முதலில் அதானும் இகாமத்தும். குழந்தை பிறந்தவுடன் வலது காதில் அதான், அதாவது பாங்கு, இடது காதில் இகாமத் சொல்ல வேண்டும். இந்த உலகின் குழந்தை கேட்கும் முதல் வார்த்தை அல்லாஹு அக்பர், சுப்ஹானல்லாஹ். 2 தஹ்னீக் பேரீச்சம் பழத்தை மென்று குழந்தையின் வாயில் வைப்பது, இது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் சுன்னத். 3 அகீகா, ஆண் குழந்தைக்கு 2 ஆடு, பெண் குழந்தைக்கு 1 ஆடு அறுக்க வேண்டும். 4 நல்ல பெயர் வைப்பது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நல்ல பெயர் வையுங்கள், ஏனென்றால் கியாமத் நாளில் உங்கள் பெயரால் அழைக்கப்படுவீர்கள். இஸ்லாமில் குழந்தை வளர்ப்பை 3 கட்டங்களாக பிரிக்கலாம். முதல் கட்டம் 0 முதல் 7 வயது வரை, இது அன்பு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், உங்கள் குழந்தைகளை 7 வயது வரை விளையாட விடுங்கள். இந்த காலத்தில் நிறைய அன்பு கொடுங்கள், அனைத்து முத்தமிடுங்கள், விளையாட்டில் பங்கு கொள்ளுங்கள். அல்லாஹ்வின் பெயரை மெதுவாக மனதில் பதியுங்கள். குர்ஆன் ஓதி காட்டுங்கள். என்ன செய்யக்கூடாது? அடிக்கக்கூடாது, கத்தக்கூடாது, அச்சுறுத்தக்கூடாது. ஏனென்றால் இந்த வயதில் குழந்தையின் மூளை ஒரு ஸ்பாஞ்ச் போன்றது. நீங்கள் காட்டுவதை உறிஞ்சுகிறது. 2ஆம் கட்டம் 7 முதல் 14 வயது வரை, இது கல்வி காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், 7 வயதில் தொழுகையை கற்றுக் கொடுங்கள், 10 வயதில் தொழாவிட்டால் அடியுங்கள். இந்த காலத்தில் தொழுகை கற்றுக் கொடுங்கள். முதலில் நீங்களே முன்மாதிரியாக தொழுங்கள். குழந்தை தானாக பின்பற்றும். குர்ஆன் மனப்பாடம். இந்த வயதில் மூளை மிகவும் கூர்மையாக இருக்கும். இப்போது கற்றது ஆயுள் முழுவதும் நிற்கும். நல்ல நண்பர்களை தேர்வு செய்யுங்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒருவன் தன் நண்பனின் மார்க்கத்தில் இருப்பான். ஹலாலும் ஹராமும் கற்றுக் கொடுங்கள். வயதுக்கு ஏற்ற விதத்தில் நல்லது கெட்டது புரிய வையுங்கள். பொறுப்பை கொஞ்சம் கொஞ்சமாக கொடுங்கள். சிறிய வேலைகள் கொடுங்கள். பொறுப்புணர்வு வளரும். 3ஆம் கட்டம் 14 முதல் 21 வயது வரை, இது நட்பு காலம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார், இந்த வயதில் குழந்தையை நண்பனாக நடத்துங்கள். இந்த வயதில் குழந்தை உங்கள் கட்டளைக்கு கட்டுப்படாது, ஆனால் உங்கள் அன்புக்கு கட்டுப்படும். இந்த வயதில் பெற்றோர் செய்யும் தவறுகள் எல்லாவற்றையும் கட்டுப்படுத்துவது, அது தவறு. அவர்களுக்கு சில சுதந்திரம் கொடுங்கள். ஒப்பிடுவது, உன் நண்பன் எவ்வளவு நல்லவன் என்று சொல்லாதீர்கள், இது மனசை காயப்படுத்தும். உணர்வுகளை புறக்கணிப்பது, அவர்கள் பேசும்போது கேளுங்கள். ஃபோனை கீழே வையுங்கள், கண்ணில் பாருங்கள். சரியான வழி, நண்பனாக பேசுங்கள். அவர்களின் கனவுகளை கேளுங்கள். தவறு செய்தால் அன்போடு திருத்துங்கள். முடிவுகளில் கலந்தாலோசியுங்கள். இப்போது மிக முக்கியமான பகுதி, பெற்றோர் செய்யும் 5 பெரிய தவறுகள். தவறு 1, முன்மாதிரி இல்லாமல் போதிப்பது. நீங்கள் தொழாமல் குழந்தையை தொழச் சொன்னால் அவர்கள் கேட்க மாட்டார்கள். என்னை பாரு, என்னை பின்பற்று, இதுதான் இஸ்லாமிய வழி. தவறு 2, மொபைல் கொடுத்து விடுவது. குழந்தை அழுகிறது, ஃபோன் கொடு. இது மிக பெரிய தவறு. ஸ்கிரீன் டைம் குழந்தையின் மூளை வளர்ச்சியை பாதிக்கிறது. தவறு 3, ஒப்பீடு செய்வது. உன் அண்ணன் மார்க்கில் ஃபர்ஸ்ட் வந்தான் என்று சொல்வது, குழந்தையின் மனநலத்தை அழிக்கும் ஆயுதம். தவறு 4, குழந்தை முன்னால் சண்டை போடுவது. கணவன் மனைவி சண்டை, குழந்தையின் மனதில் ஆழமான வடு விழுகிறது. தவறு 5, துஆ செய்யாமல் இருப்பது. இப்ராஹீம் அலைஹி வஸல்லம் அவர்கள் துஆ செய்தார்கள், என் இறைவா, என்னையும் என் சந்ததியையும் தொழுகையை நிலைநாட்டுபவர்களாக ஆக்கு. குழந்தைக்காக துஆ செய்வது பெற்றோரின் மிகப்பெரிய ஆயுதம். சகோதர சகோதரிகளே, நாளை கியாம் நாளில் நம் குழந்தைகள் நமக்கு சதகா ஜாரியா ஆகலாம், அல்லது சாட்சியாக நிற்கலாம். எது ஆக வேண்டும் என்பது இன்று நாம் எடுக்கும் முடிவில் இருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு மனிதன் இறந்த பிறகு 3 விஷயங்கள் மட்டுமே தொடரும். சதகா ஜாரியா, பயனுள்ள அறிவு,
அவனுக்காக துவா செய்யும் நல்ல பிள்ளை. நம் குழந்தைகளை அந்த நல்ல பிள்ளைகளாக வளர்ப்போம். அல்லாஹ் நம் அனைவருக்கும் நல்ல பிள்ளைகளை கொடுக்கட்டும். நம் பிள்ளைகளை நல்லவர்களாக வளர்க்க தஃபீக் கொடுக்கட்டும். ஜஸாக் அல்லாஹு கைரன். இந்த வீடியோவை ஷேர் செய்யுங்கள். ஒவ்வொரு பெற்றோரும் பார்க்க வேண்டும். அஸ்ஸலாமு அலைக்கும்.